இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே விடியலின் வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக அருமையான இந்த நிகழ்ச்சியை அவர்கள் சிரத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு முயற்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சி வழியாக கிரவுன் டிவி மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற, அதை பார்த்து தேவனுக்குள் மகிழ்ச்சி அடைகின்ற, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிரவுன் டிவி மூலமாக பல கிராமங்களிலே, பல இடங்களிலே, மாத்திரமல்ல உலக அளவிலே நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. மூலமாக நம் அநேகர் தேவன் நன்மைகளை நாம் பெற்று வருகிறோம். தேவன் தாமே இந்த செய்தி மூலமாகவும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுவாராக. செய்திக்கு முன்பதாக நாம் கண்களை மூடியவாறு நம்முடைய சிந்தையை ஒரு நிமிடம் தேவன் முன்பாக ஒருமுகப்படுத்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையை தந்திருக்கிற இந்த நாளிலே தகப்படே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக, இந்த தியானத்தின் மூலமாக கர்த்தர் இந்த நாளுக்குரிய ஒரு புது பலனை எங்களுக்குள்ளாக தரும்படியாகவும், ஒரு புது நம்பிக்கை எங்களுக்குள்ளாக கொடுக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் இந்த நேரத்திலும் எங்களோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக, வசனத்தை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சூழ்நிலை மத்தியிலே கடந்து போகிறோம். சில காரியங்கள் நமக்கு நெருக்கமாக தோன்றுகிறது, அவமானமாக தோன்றுகிறது, வெட்கத்தின் நிலையாக தோன்றுகிறது. ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தாம் அதிகமாக நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிந்தைக்குள்ளாக, அவமானத்திற்குள்ளாக, வெட்கத்துக்குள்ளாக அவர் ஆழ்த்துகிற தேவன் அல்ல. மாறாக அதிலிருந்து நாம் வெளிவந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும், அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்க தம்முடைய ஜனத்தாருக்கு அவர் வைத்திருக்கிறார். அருமையான இஸ்ரவேல் ஜனத்தாரை மோசே வழிநடத்தி கொண்டு வந்து இப்பொழுது அந்த பொறுப்பை யோசுவா பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அந்த வசனத்தின் அவனுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த காலை தியானத்திலே நாம் அந்த வசனத்தை தியானிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் நிந்தை மிகவும் மோசமான சூழ்நிலையிலே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனத்தார், அவராலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தார் கடந்து வருகிறார்கள். ஆண்டவர் யாக்கோபை அழைத்து, இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி யாக்கோபு மூலமாக தேவன் தம்முடைய சுதந்திரங்களுக்கு, தம்முடைய சந்ததிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறார். யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். உயர்த்தப்பட்ட நிலையிலே தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும், தன்னுடைய தகப்பனாரையும் அந்த தேசத்திலே வந்து குடியிருக்கும்படியாக செய்து அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள். வெகுவாக அவர்கள் பலத்து பெருகுகிறார்கள். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பெருகுகிறது. அந்த தேசத்திலே அவர்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கு தோன்றின போது அங்கு ஜனங்கள் மிகவும் கடினமான பாதைக்குள்ளாக கடந்து போக ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் எதிர்பார்த்துக்கவில்லை.
மிக அழகான ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைத்திருந்தது. சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு தேசத்தை அவளுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஒரு காரியத்தை ஏற்கனவே அவளுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார். அந்த தேசத்திற்கு அவர்களே ஆண்டவர் கொண்டு செல்ல வேண்டும். அங்கு இருக்க வேண்டிய நிலையானது போதும் என்று அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் தான் இங்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருந்த நோக்கம் திட்டமெல்லாம் நிறைவேறுகிற நேரம் வரும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகளை திறந்து கொடுக்கிறார். இந்த பிள்ளைகள் அங்கு இருக்கும்போது தேவனே அவர்கள் முற்றிலுமாக தேடி இருக்கவில்லை. மிகவும் சந்தோஷமாக தங்களுக்கு நல்ல ஒரு தேசம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் தேவனை அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தேடின பிள்ளைகளாக இராதபடிக்கு இருந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அங்கு இருக்கிற எகிப்தின் தேசத்தின் பார்வோன் ராஜா அவள் அதிகமாக அவன் நெருக்க ஆரம்பிக்கிறான். அதிகமாக ஒடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த நிலைக்குள்ளாக தள்ளப்பட்ட போதுதான் அவள் தேவனை நோக்கி முறையிடுகிற காரியத்தை யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த காரியத்தை காண முடிகிறது. தேவ நோக்கி முறையிடுகிற காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது எகிப்தின் ஜனங்கள் அந்த தேசத்திலே அவர்கள் அடிமைகளைப் போல இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நான் அவர்களை மீட்டு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு நேராக உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வாக்கு பண்ணின தேசத்தை நான் சொன்ன பிரகாரமாகவே நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளப் போகிறீங்க. அதை நீங்கள் அதை தாவரிக்க போகிறீங்க. அங்கு என்னுடைய பிள்ளைகளாக நான் தெரிந்தெடுத்த ஜனமாக அங்கு வாழ போகிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வரும்போதுதான் அங்கு யோசுவா இடத்திலே ஆண்டவர் ஒரு சொன்ன காரியம், ஒரு வாக்கு தத்துவமாக சொல்லுகிறார். எகிப்தின் நிந்தையை நான் உங்கள் மேல் இராதபடிக்கு அதை நான் புரட்டி போடுவேன் என்று சொல்லி இங்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். தம்முடைய ஜனத்தார் இப்போது சுதந்திரித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. பின்னோக்கி பார்க்கும்போது கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? அந்த நிந்தையான பாதையை இனிமேல் உங்கள் மேல் வராது, நான் வர பண்ண விடேன் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நிந்தையை நான் உங்கள் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். எப்படிப்பட்ட நிலையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன நிந்தைக்குள்ளாக கடந்து வந்தார்கள் என்று நாம் ஒரு காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை இந்த காலை நேரத்திலே நாம் பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தின் நாம் திருப்பிக் கொள்ளும்போது எப்படிப்பட்ட நிந்தைக்குள்ளாக இந்த ஜனத்தார் இருந்தார்கள். முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் 11, ஒடுக்கப்பட்டார்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கும்படி வேலையினாலே ஒடுக்கும்படி வைத்தான். ஒடுக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட நிந்தையானது முதலாவது காணப்பட்டது? ஒடுக்கப்பட்ட நிலை. தங்களுடைய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு அதிகமான தேவையற்ற பள்ளுவை கொடுத்து, தேவையற்ற வேலையை கொடுத்து அவர்கள் ஒடுக்கப்படுகிற நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டதை நாம் காண்கிறோம். இன்பமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலே, சுகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலே, இனிதான வாழ்க்கை எனும் பயணத்திலே இந்த ஒடுக்கம் அவளை மிகவும் அதிகமாக பாதித்தது. ஒடுக்கப்பட்ட நிலைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்ட போது தேவனை நோக்கி அவர்கள் கதறுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ எங்கள் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தாருக்கு முதலாவது என்ன சொல்லுகிறார்? எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் நான் வர பண்ண மாட்டேன். அப்படி என்றால் ஒரு தேவையற்ற ஒடுக்கம் ஒன்று அவள் கடந்து போனார்கள். அந்த தேவையற்ற ஒடுக்கம் உங்களுடைய வாழ்விலே வராதபடிக்கு அது ஒரு நிந்தை. அந்த நிந்தை உங்களுக்கு வராதபடிக்கு நான் புரட்டி போடுவேன். தேவையற்ற ஒடுக்கம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சில நேரங்களிலே தேவனை விட்டு பின்வாங்கும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு வகையான ஒரு ஒடுக்கத்துக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். அந்த தேவையற்ற ஒடுக்கம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்மை விட்டு அவர் எடுத்து போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த ஒடுக்கம் என்கிற நிந்தை, தேவையற்ற ஒடுக்கம் என்கிற நிந்தை உன் வாழ்விலே வராதபடிக்கு நான் அதை புரட்டி போட்டேன் என்று சொல்லி தம்முடைய ஜனத்திற்கு முதலாவது அவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம்.
ஒடுக்கத்தின் பாதைக்குள்ளாக ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆகவே நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேனே, உம்முடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒடுக்கம் எனக்கு வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் அதிகமாக நீங்கள் நொந்தவர்களாக இருக்கலாம், வேதனைக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கத்தின் நிலைக்குள் போகிற அந்த நிந்தையை தேவன் நம்மை விட்டு அவர் முதலாவது புரட்டி போடுவார். நம்மை விட்டு புரட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார். பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற ஒடுக்கம் ஆண்டவர் புரட்டி போடுகிறார். இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற நிந்தையான காரியம் என்னவென்றால், அங்கு பார்க்கிறோம் 14ஆம் வசனத்திலே, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும்படி வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இப்பொழுது கசப்பாக்கப்படுகின்ற ஒரு நிந்தை, வாழ்க்கையே கசப்பான ஒரு நிந்தை, வாழ்க்கையை வெறுத்து விடுகிற போன்ற ஒரு சூழ்நிலை நிந்தை. அது இனிமேல் இஸ்ரவேல் ஜனமாகிய உங்கள் மேலே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய உங்கள் மேலே அது இராதபடிக்கு நான் அதை புரட்டி போட்டேன். அப்போ தேவன் ஜீவனையே கசப்பாகிவிட்டது, வாழ்க்கையே எனக்கு வெறுத்து விட்டது என்று சொல்லி கொள்கிற ஒருவேளை அந்த எண்ணமோ அந்த சூழ்நிலைக்குள்ளாகவோ அந்த பாதைக்குள்ளாகவோ ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கை அந்த கசப்பை நான் மாற்றுவேன், அந்த நிந்தையை நான் புரட்டி போடு விடுவேன். அநேக குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனையினாலே அல்லது தங்களுடைய வாழ்க்கையினாலே பல வகையான சூழ்நிலைக்குள் அவள் தள்ளப்பட்ட போது வாழ்க்கையே கசந்து போனது, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, வாழ்க்கையே எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட ஜீவன் எனக்கு வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு கசப்பு தன்மைக்குள்ளே போய் கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த நிந்தை உன் வாழ்வில் இராதபடிக்கு நான் புரட்டி போடுவேன். வாழ்க்கையினாலே ஏகப்பட்ட கசப்புகள், வாழ்க்கையில் ஏகப்பட்டதான பிரச்சனைகளை பார்த்து 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 ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவில்லை, ஏன் என் பிள்ளை வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு முடிவு இல்லை என்று சொல்லி வாழ்க்கை கசந்து விட்டது, வாழ எங்களுக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு வாழும் அது ஒரு நிந்தையாக இருக்கிறது, அது ஒரு நிந்தையாக இருக்கிறது. அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரணம் என்ன? நாம் அவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே ஆண்டவர் அந்த சூழ்நிலையை முற்றிலுமாக என்ன செய்கிறார்? அவர் மாற்றி விடுகிறார். வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத இருந்ததினாலே அவர் பேசுகிற அவருடைய வாழ்க்கைக்குள்ளாய் வருகிற போராட்டங்கள், கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத இருக்கிற சூழ்நிலை, தேவனை முழுமையாக அறிந்து கொள்ளாது இருக்கிற சூழ்நிலை, தேவனை தன் வாழ்க்கைக்கென்று தேவனை தேவனுக்கு பிரியமாய் வாழாதிருக்கிற சூழ்நிலையிலே அவர் பேசுகிற காரியத்தினாலே சில நேரங்களிலே வாழ்க்கையே வெறுப்பாய் இருக்கிறது, கசப்பாய் இருக்கிறது. என் கணவர் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, என் மனைவி தேவனை அறிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, ஆகவே அவருடைய பேச்சினாலே எனக்கு நிந்தையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற மனம் கசந்து கொண்டிருக்கிற, வாழ்க்கையே கசப்பின் பாதை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்விலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கசப்பு என்கிற நிந்தையை அவர் புரட்டி போடுகிறார். அந்த நிந்தையை அவர் புரட்டி போடுகிற காரியத்தை நாம் அங்கு காண முடிகிறது. அடுத்ததாக அங்கு சொல்கிற காரியம் என்ன? எப்படிப்பட்ட நிந்தையாய் இருக்கிறது? ஒரு கொடுமையாக நடத்தப்பட்ட நிலை, எல்லா வேலையிலும் கொடுமையாக நடத்தப்பட்ட நிலை, அது ஒரு நிந்தையாகவே அந்த இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அது இருந்தது. கொடுமையாக நடத்தப்பட்ட நிலை, மிகவும் பயங்கரமான, மிகவும் கண்ணை விட்டு தினமும் கண்ணி வடிக்கின்ற, தினமும் வாழ்க்கை நொந்து கொள்கிற ஒரு கொடுமையான நிலைக்குள்ளாக இருக்கிற காரியம் அவளுக்கு நிந்தையாக தோன்றினது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் தெரிந்த ஒரு வசனம்தான். 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது யாபேஸ் என்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த யாபேஸ் தேவனிடத்திலே அவன் ஜெபிக்கின்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று ஜெபித்தான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தான்.
அவன் வாழ்வை அங்கு ஒரு கொடுமையாக அவன் உணர்ந்தான். காரணம் என்ன? அவனுடைய தாய், நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி, ஒரு தாயானவள், பிள்ளையை நேசிக்க வேண்டியவள், தாயின் வார்த்தை வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வர வேண்டிய அந்த தாயின் வார்த்தையானது, நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லுகிறாள். அப்படி என்றால் இந்த யாபேசுடைய மனம் எப்படி ஒரு வேதனை அடைந்திருக்கும். அவனுடைய மனதும் ஒரு கொடுமையான நிலையாக அவன் அதை உணர்ந்திருக்க முடியும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை எனக்கு நேர்ந்தது? இந்த உலகத்திலே நான் ஏன் பிறந்திருக்க வேண்டும்? என்னை துக்கத்தோடு என் தாய் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இப்படி என்னை குறித்து சொல்லுகிறாளே என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு துக்கம் அடைத்திருந்தது. அவனுக்குள்ளாக ஒரு மிகப்பெரியான வேதனை அடைத்திருந்தது. அந்த துக்கத்தின் நிலை, அந்த கொடுமையின் நிலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? முற்றிலுமாய் ஆண்டவர் மாற்றி போடுகிற சூழ்நிலையின் காரியத்தை நாம் காண்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 69ஆம் சங்கீதம், அதிலே வசனம் 19 வாசிக்கும் போது, தேவரே என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அங்கு அவன் சொல்லுகிறான். அடுத்த வசனம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லி அங்கு மிகவும் அவன் தாவினுடைய பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலையை, ஒரு சூழ்நிலையை நாம் அங்கு காண்கிறோம். அவனுக்கு வாழ்வில் ஏற்பட்ட ஒரு நிந்தையாக அவன் அதை பார்த்தான். எனவே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவமானம், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? என்னை தேற்றுவதற்கென்று ஒருவரை தேடினேனே, என்னை தேற்றக்கூடிய ஒருவரும் இல்லையே, ஒருவரை காணனே என்று சொல்லி அங்கு அவன் மிகவும் நிந்தையான சூழ்நிலையை அவன் அங்கு உணர்ந்து பார்க்க ஒரு கொடுமையான நிலை. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமோ, இன்று எகிப்தின் நிந்தையை, நீ கடந்து போகின்ற எகிப்தின் நிந்தையாகிய துக்கம் என்கிற அந்த நிலை, கசப்பு என்கிற அந்த நிலை, கொடுமை என்கிற இந்த நிலையை நான் என்ன செய்கிறேன்? நான் மாற்றி போட்டேன், புரட்டி போட்டேன். அது இனிமேல் உங்கள் மேல் இராதபடிக்கு நான் அவர்களை புரட்டி போட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலே இந்த தியானத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற, தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாக, உங்கள் இருதயத்துக்குள்ளாக தேவன் ஒரு மிகவும் உறுதியான ஒரு காரியத்தை அவர் வைக்கிறார். உறுதியான காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், உங்கள் நிந்தை முற்றிலுமாக உங்கள் மேல் இராதபடிக்கு அது புரட்டி போடப்படும் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட நிந்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிற தேவன், உங்கள் மேல் அன்பு செலுத்துகிற தேவன், தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக அவர் கொடுத்து தன்னையே உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்ட தேவன். யோவான் 3:16 பிரகாரமாக உங்களை தமக்கென்று சொந்தமாக்கி கொண்ட தேவன் எப்படி உங்களை கைவிடுவார்? எப்படி உங்களை மறந்து விடுவார்? எப்படி உங்களை விட்டு ஒரு விலகி போவார்? உங்களின் நிந்தையை நிலைமை அவர் காணாமல் இருக்கிறார்களோ என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், வேதனைக்குள்ளாக உறைந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நிந்தையை உங்கள் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். புரட்டி போடுகிற தேவன், நிந்தை மாற்றி போடுகிற தேவனே நம்முடைய தேவன், நம்மை அதிகமாக அன்பு செலுத்துகிற ஆண்டவன். இந்த காலத்தில் உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். உங்களுடைய பிள்ளைகளின் கண்ணீரை அவர் துடைப்பார். உங்களுடைய சந்ததியின் கண்ணீரை அவர் துடைப்பார். நீங்கள் கவலைப்படாதபடிக்கு நிந்தை மாற்றி போடுகிற தேவனை நோக்கி நாம் தொடர்ந்து அமர்ந்திருப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக்கி மகிமைப்படுத்துவராக. ஆமேன். ஜெபிப்போமா? கிருபையின் நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளின் நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே, இஸ்ரவேலின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேல் ஜனத்தார் கடந்து வந்த நிந்தையாகிய துக்கம், கசப்பு, கொடுமை எல்லாவற்றிலிருந்து தேவனாய் கர்த்தர் அவர்களை ஆண்டவரே கானான் என்கிற அந்த தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு
நீர் ஏற்கனவே சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி இறங்கி வந்த தேவன். அருமையான பிள்ளைகள் துக்கத்துக்குள்ளாக வாழ்வின் ஜீவனையை கசப்பாக்கின அனுபவத்திற்குள்ளாக கொடுமைக்குள்ளாக கடந்து போயிருக்கிற எல்லாருடைய வாழ்வையும் அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த வெட்கம் இராதபடிக்கு புரட்டி போடுகிற தேவன். ஒரு மனுஷரை எனக்கு தேற்றும்படி உண்டோ என்று சொல்லி ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்த அந்த அவருடைய வாழ்விலே என்னுடைய இருதயமானது இந்த துக்கத்தினாலே நிந்தையினாலே பிளந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய மிகவும் வேதனைக்குள்ளாக நொறுங்கி நிற்கிற ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தராகிய தேவன், ஒரு மனிதரும் இல்லாத சூழ்நிலையிலே தேவனாகிய நீர் ஆண்டவரே வந்து நிந்தையை மாற்றி போடும்படி இருக்க தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ வாக்கு பண்ணின பிரகாரமாகவே கர்த்தர் செய்வதற்கு வல்லவரையா உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக குறுகி போகாத தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வாழ்வேன் நீ ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. அப்படியே கர்த்தர் செய்கிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிரவுன் டிவி ஆண்டவர் ஊழியர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமணத்தின் ஆண்டவரே இந்த கம்யூனிகேஷன் ஆண்டவரே இந்த துறையானது ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கும்படியாக எடுக்கிற பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை தரபடி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமை கரத்தில் தாழ்த்து அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவன். ஆமேன்.